குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போல் கொஞ்சம் பேச போகிறோம். ஆக்சுவலாக டிஎன் செட்டு 2014 எம்எஸ் யூனிவர்சிட்டி நடத்துதா, அது அந்த யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ May 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ரைட், இது ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட் இல்லை, இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸாம் எப்போ நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா June 3 ஜூன் 23 வரைக்கும் 23க்குள்ளே நான் முடிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போது என்னன்னா, இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வேறு நமக்கு வருது. ஆக்சுவலாக June 4ன்னு நினைக்கிறேன். அப்போது எக்ஸாம் வந்து June 3 நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 95% வந்து இல்லை. ஸோ 5% தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது June 3 வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி, என்ன பொறுத்தளவு. ரைட்டுங்களா? ஸோ உங்களை நான் குழப்பலை. சரிங்களா? ஸோ ரைட், இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது டேட்டு தானே சொல்லவே இல்லையா, அப்போ எக்ஸ்டென்ஷன் சொல்ல முடியாது. அப்போ எக்ஸாம் வந்து June 20க்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? June 20க்குள்ளே டிஎன் செட் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலாக இப்போ 15 எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 3 எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அவங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டை இன்னும் 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட்டை. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ June 20 எக்ஸாம் கிட்டத்தட்ட வரும். அப்போ நமக்கு டைம் வந்து ஒரு 2 வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம் டைமில் வந்து ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிறது மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? என்னையை பொறுத்தளவு எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் மட்டும் கிடச்சிதுன்னா அந்த எக்ஸாமை கிளியர். 2 நாள்னால் நான் ஓவர் லீடிங்கில் போயிடுவேன். சரிங்களா? என்னையை பொறுத்தளவு. ஸோ எனக்கு ஒரு எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கி நான் எழுத போகிறேன், இன்றைக்கி டேட் எக்ஸ்டெண்ட், நாளை கழிச்சு எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு வச்சுக்குவேன். அந்த ஒரு நாளில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்குவேன். சரிங்களா? ஸோ நமக்கு 14 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் படிக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு படிக்கிற டைம் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்செப்ட் இழுத்து வச்சு படிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ என்ன வேகத்தில் போகணுமோ அதே வேகத்தில் தான் போகணும். இப்போ 14 நாள் லேட்டாக வைக்கிறாங்க, பையா படிச்சுக்கலாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இருந்து நீங்கள் டெய்லி படிங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போது நமக்கு டைம் 14 நாள் அதிகமாக கிடைச்சதுனால இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நிறையா இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எல்லா டிஎன் செட்டுக்கு எல்லா டாபிக்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இது முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணிடுவேன். அதை வந்து நீங்கள் நோட்டில் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சரிங்களா? ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ எப்படின்னா, எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க தான் எனக்கு பிரச்சனை. நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிப்போம். ஸோ ஆவரேஜ் ஸ்லோவாக படிப்போம், கொஞ்சம் ஆவரேஜாக படிப்பாங்க, ஒருவங்க நல்லா படிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி என்னால் டீச் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? ஸோ அதாவது என்னோடய கிளாஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் உட்காந்தா என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீலிங் தான் இங்கே இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன்லாம் ஒன்றுமே இருக்காது, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. ஸோ நீங்கள் கிளாஸ் எப்படி உட்காந்து கவனிச்சிங்க, என்ன ஃபீல் வருமோ அதே தான் இங்கே நான் கொடுக்குறதுலேயும் அதான் இருக்கும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு சில கான்செப்டை நான் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ இவ்வளவு இது நம்ம போயிட்டுமே ஒவ்வொரு வீடியோ அரை மணி நேரம் போகுது. அப்போ அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வீடியோஸ் வந்து 1 hour போயிடும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பேன். சரிங்களா? அப்படிலாம் நம்ம ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு டைமில் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு வீடியோ 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் போகும். இப்போ நமக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால நம்ம அது அப்படி பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோஸில் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் போடுற வீடியோஸை ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. சரி, நோட்டில் எழுதி அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு நம்ம அதிலே கொடுத்துருவோம். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து என்ன, சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் இயர் கொஸ்டினை மட்டும் நான் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். கேட்டவங்களுக்கு ஃபுல்லாக அனுப்பியிருப்பேன். அதை மட்டும் படிச்சுட்டு அதில் உள்ள கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டீங்க. ஸோ அந்த கொஸ்டின் செட்டப் வேறுங்க. அது 3 மணி நேரம் கொஸ்டின், 100 மார்க், 100 கொஸ்டின், 3 hours கொஸ்டின் டைமு. ஸோ இப்போ நமக்கு இன்கெட் சுச்சுவேஷன் வேறு. இப்போ அந்த கொஸ்டினை மட்டும் எடுத்து வச்சுட்டு உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டு ஐயோ இது தெரியலையே நம்ம ஃபீல் பண்ணாதீங்க. அது வேறு. சரிங்களா? அது வந்து அந்த செட்டப் வேறு. 100 கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின் சேம், பட் டைம் வந்து அங்கே அதிகமாக கொடுத்தாங்க. இப்போ டைம் வந்து இங்கே நம்ம கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ 2 மணி நேரத்தில் 100 கொஸ்டின் எடுக்கணும். அப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு அப்ராக்சிமேட்டாக 1 minute ஆன்சர் பண்ணணும். அதாவது 60 seconds ஆன்சர் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின் வந்து கொஞ்சம் இதாக கேட்பாங்க. ஆனால் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி கேட்பாங்க. அதான் முக்கியமான கான்செப்ட் வந்து எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி வரும். சின்ன விஷயம் கேட்டால் கூட அது எல்லா இதுலேயும் கவர் பண்ணி வரும். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் வந்து எல்லா டாபிக்ஸையும் ஆக்சுவலாக 5 சாப்டராக பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இது போடும்போதும். அப்போ 5 யூனிட்லேருந்து இப்போ 10 கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு யூனிட்டில் 2 கேட்டுருவாங்க.
5 கொஸ்டின் கேட்கணும், ஒவ்வொருலையும் 1 கேட்டுருவான். அப்போ எல்லா டாபிக்ஸையும் அவங்க கவர் பண்ணுறது தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி தான் கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. சின்ன விஷயம்னாலும் அதில் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ வந்து யார் அதிகமான டாபிக்ஸ் கவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல மார்க் வரும். இங்கே அதான் கான்செப்ட். பர்டிகுலராக படிச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் மார்க் தான் மட்டும். யார் அதிகமாக எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணி படிக்கிறாங்களோ அது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறவங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். ஓகேங்களா. 100 கொஸ்டினில் ஒரு 85-90 கொஸ்டின்ஸ் அடிச்சிருவாங்க. என்ன இருக்குது எல்லா ஏரியாவும் கவர் பண்ணணும். சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிக்கும்போது ஸ்டெரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு. இப்போ கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்னன்னு தெரியணும், ஃபிக்ஸட் பாயிண்ட் என்னன்னு தெரியணும், பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா நம்ம பிடிச்சி போகணும். ஓகேங்களா. அப்படியும் ஒரு சிலது மிஸ் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன டாப்பிக்காக படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து சின்ன சின்ன டாபிக் நான் ஆல்ரெடி அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நான் 80% நான் சொல்லிடுவேன் ரைட்டுங்களா. ஸோ ஒரு சிலது கொஞ்சம் மிஸ் ஆகும். அதனால் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் மட்டும் நோட்டில் தயவு செய்து எழுதி வச்சு படிச்சுட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே. ஃபஸ்ட் டைம் எழுதும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அடுத்த 2-3 நாள் படிக்க உங்களுக்கே புரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இது ஐடியா. ஸோ அப்போ டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து நம்ம டிஎன் செட் பாஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. சிலவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இப்போ இனிமேல் என்ன படித்து என்ன பண்ண போகுதுன்னு நினச்சிருப்போம். சரிங்களா. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல யூஸ். ஓகேங்களா. அதனால் டைம் இருக்குது, அழகாக படிப்போம், பாஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நான் ஒரு வீடியோஸ் போட்டேன் ரைட்டுங்களா. ரைட். அப்போ வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து பியூர் மேக்ஸ் அப்ளை ரெண்டுமே கலந்து வரும். சரிங்களா. ஸோ வீடியோஸ் பாதி பேர் பார்க்குறதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப பேர் பார்க்கல. சரி, பார்க்காதலாம் எனக்கு ஒன்றும் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது ரைட்டுங்களா. ஸோ பின்னாடி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது. பின்னாடி எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டின் நம்ம நடத்துனதெல்லாம் அங்கே இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா. அதான் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஸோ நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி தான் வீடியோஸ் போடுறோம். 1-2 மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோஸ், உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் மட்டும் போட்டுட்டு உங்கள்கிட்ட பரவாயில்ல சார் நல்லா டீச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான்லாம் டீச் பண்ணலை. ஸோ எனக்கு எல்லா ஏரியாவும் கவர் பண்ணணும். மார்க் எல்லா பேரும் எடுக்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுருக்கேன். சரிங்களா. அதனால் என்னோடய வீடியோஸை நீங்கள் 100% நம்பலாம். சரிங்களா. நம்பி படிச்சுக்கலாம். ஸோ அப்ளைடு மேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் போடுவோம். நீங்கள் அப்ளைடு பியூர் ரெண்டுமே மாற்றி போடுவோம். இப்போ என்னென்னா லீனியர் அல்ஜிப்ரா ஓடிக்கிட்டு இருக்கா. இப்போ லீனியர் அல்ஜிப்ரா அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நாளைக்குள்ளே காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அல்ஜிப்ரா இது 3ஐயும் சைமல்டேனியஸ் தான் கொண்டு போவோம். அப்புறம் அப்ளைடு ஏற்கனவே கொஞ்சம் பாதி முடிச்சுருவோம் நினைக்கும், அதுவும் அப்படியே கொண்டு போயிடுவோம். சரிங்களா. அப்போது என்ன பண்ணோம், இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாச்சும் வீடியோஸ் போட்டு முடிச்சுருவோம். இந்த மாதத்துக்குள்ளே அப்ளைடு பியூர் ரெண்டுமே சேர்ந்து போட்டு முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஜூன் 1 எக்ஸாம் வர வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொஸ்டினை மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. அவள் எப்படின்னா அதே மாதிரி கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின் எடுப்பேன். 50 கொஸ்டின் வந்து எல்லா இதுலேயும் கவர் பண்ணி 50 கொஸ்டின். அப்ளைடில் இப்படி பண்ணுவோம் இல்லைன்னா அப்ளைடில் ஒரு 50 கொஸ்டின், பியூரில் 50 கொஸ்டின், இப்படி மாற்றி போட்டு ஃபுல்லாக என்னது அந்த 20 நாள் என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட்டாக எக்ஸாம் தான் நடத்த போகிறோம். கொஸ்டின் எழுதி போடுவேன், கொஸ்டின் இந்த மாதிரி எடுத்து போடுவோம், நம்ம சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் டிஸ்கஷன் தான் நடக்கும். சரிங்களா. அப்போது இந்த மாதத்துக்குள்ளே நம்ம கான்செப்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த், அதாவது நீங்கள் இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா. அதனால் நான் நடத்துகிற வீடியோஸ்லேருந்து நான் கொஸ்டின் கேட்பேன். ஸோ அப்போது ஜூன் 1 நம்ம என்ன பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக அங்கே டிஎன் செட்டுக்கு எப்படி கொஸ்டின் ஃபேஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ண, நான் நடத்துகிற கான்செப்டை கொஞ்சம் நோட்டில் தயவு செய்து எழுதிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இப்போ அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் கான்செப்ட் போகக்கூடாது. இப்போவே நீங்கள் கான்செப்டை புரிஞ்சு வச்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டியை வச்சுனா மட்டும்தான் அந்த ஜூன் 1 அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுற ஸ்கில் வரும். இல்லைன்னா வராது. அப்போ போய் நீங்கள் டாபிக்ஸை பார்க்கக்கூடாது. சரிங்களா. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டேன். ஓகேங்களா. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.